எனக்கு அன்பானவர்களே, இந்த மனிதன் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மூன்றாவதாக ஒரு சம்பவத்தை அங்கே அதே அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே 5ஆம் அதிகாரம் 25, 26 சொல்லுகிறது. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியரால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது சற்றாகிலும் குணமடையவில்லை. முதலாவது நாம் பார்த்தோம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றம், 6000 பிசாசிலிருந்து மாற்றம். இரண்டாவதாக யவீரு தன் மகளுக்காக விண்ணப்பிக்கிறான். இதற்கு இடையில் ஒரு சம்பவம். 12 வருஷமாக பெரும்பாலும் ஒரு பெண் வேதனை அடைந்தவளாக, கண்ணீர் வடித்தவளாக, துக்கம் நிறைந்தவளாக சொல்லப்பட்டு தன் பணத்தை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது சற்றாகிலும் குணமடையாமல் பல முயற்சிகள் செய்திருந்தாங்க, கொஞ்சம் கூட குணமில்லை. அம்மா, அன்பு சகோதரியே, ஐயா, நீங்கள் உங்களுடைய வியாதிக்காக பல முயற்சி செய்திருக்கலாம். 12 வருஷமாய் பெரும்பாடு, வாழ்க்கையிலே போராட்டம். இதை பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில நீங்களும் ஒரு வேளை இந்த பெரும்பாடு என்ற பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். மருத்துவர் சொல்லியிருக்கலாம், ஸ்கேன் செய்யுங்க. அதை மாதிரி சொல்லுவாங்க, உங்க வயிற்றில் ஒரு கட்டி இருக்கிறது, அதை அகற்ற வேண்டும், அல்லது புண்ணு இருக்கிறது, அது ஆறாமல் இருக்கிறது, இதற்கு இத்தனை ஆயிரங்கள் வேண்டும், இத்தனை லட்சங்கள் வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். அப்படி செய்தாலும் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில இன்றைக்கு நிச்சயமா அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் நம்பினால் கட்டாயமா இயேசு விடுவிப்பார் உங்களை. இன்றைக்கு சற்றாகிலும் குணமடையாமல் வருத்தப்பட்ட அந்த பெண் வாழ்க்கையிலே இயேசு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்து எவருடைய மகளை குணமாக்க போகுவதற்கு திரளான மக்கள் போறாங்க, இயேசுவும் போகிறார். இதற்கு இடையில் இந்த பெண், இந்த சகோதரி இயேசுவின் அந்த கூட்டத்திலே பின்புறமாக தவழ்ந்து 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 நடக்க முடியாதவளாக, வேதனை அடைந்தவளாக தவழ்ந்து வேதனைப்பட்டு நிறைய பேர் மிரிச்சிருப்பாங்க, நிறைய பேர் தள்ளி விட்டுருப்பாங்க. இவ்வளவு சிரமப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இயேசுவின் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட உடனே வல்லமை புறப்பட்டது. அன்பானவர்களே, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28 சொல்கிறது, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்க சரீரத்தில் மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே, இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்க உள்ளத்துல கண்ணீர் பொங்கி எழுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். உங்க உள்ளத்துல எனக்கும் இப்படி நடக்குமா, மாற்றம் உண்டாகுமா என்று நீங்க நினைக்கிறதை ஆண்டவர் காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலே இந்த சகோதரிக்கு நடந்த அதே அற்புதங்களை இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார்.